ஒரு பவுல்ல ஒரு ஃபுல் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 டம்ளர் அதே அளவுல தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ மைதா வந்து ஒரு ஃபுல் கப் எடுத்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா உப்பு போட்டுட்டு பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசையணுங்க. பிசைய தான் நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு பிசைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி அதை மூடி ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் ஊற வச்சிருக்கக்கூடிய கடலைப்பருப்பை ஆட் பண்ணிட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்கணுங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஏலக்காய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல போட்டுட்டு வெல்லத்தையும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நெய் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இந்த பக்குவத்துல அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கவர் வச்சு அதுல வந்து நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய அந்த மாவை வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டு அதுல பூரணத்தை வச்சு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை தவால போட்டு நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பருப்பு பொலி, ஸ்வீட் பொலி பக்காவா ரெடியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிளா டேஸ்டியான ஒரு ஐட்டம் இது.